என்னுடைய பெயர் திரவியக்கண்ணன். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் வட்டம் அடுத்துப்பட்டி கிராமம். கிராம நிர்வாக அலுவலருடைய கட்டடம் மிகவும் பழுதடைந்துள்ளது. இதை பல முறை சொல்லி யாரும் இது வரைக்கும் எதுவும் நடவடிக்கை இல்லை. இப்போ சமீபத்தில் கூட அந்த பில்டிங் மேலே உள்ள கூரை இடிஞ்சு கீழே விழுந்தது. நல்வாய்ப்பாக எல்லாருமே ஒரு பெரிய இது இல்லாமல் விட்டுருச்சு. நான் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிர்வாக மாவட்ட இளைஞரணி தலைவர் பேசுகிறேன். ஜேபிசிஆர் இந்த இஓ ஆஃபீஸ் ரொம்ப பழுதடைஞ்சிருக்கு. அந்த ஒரு பாத்ரூம் வசதி கூட இல்லை. இந்த நைட் ஆகுனா எல்லோரும் தண்ணி அடிச்சுட்டு இங்கே பாட்டில் அப்படி வச்சுட்டு போயிடுறாங்க. காலையில் கேட்டு அதில் கேட்டு இருந்துச்சு, அந்த கேட்டை காங்கே இல்லை. கேட்டை யாராவது தூக்கிட்டு போயிட்டாங்க. அந்த கெட்டிடத்தில் காலையில் வந்தால் ஒரு அரசு அதிகாரி தான் அந்த பாட்டில் எடுத்து வெளியே போட வேண்டியது சூழ்நிலை கட்டாயங்கள் இதில் அமைஞ்சிருக்கு. அதனால நான் பல முறை பிரசன்ட்டை சொன்னேன். தாசில்தார்ட்டையும் இந்த மாதிரி விஓ சாரே சொல்லியிருக்காங்க, பல முறை சொல்லியிருக்காங்க. நான் அந்த கெட்டிடத்துக்கு ஒரு கல் வந்திருக்கு, தலைக்கல் மேலே பாவதுக்கு வந்துச்சு. தலைக்கல் 4 மாதம் அந்த இடத்துல உட்காந்துச்சு, இந்த இடத்துல இருந்துச்சு. அதுக்கடுத்து அந்த கல்லே காங்கலை. அந்த விஓ சார் அதுக்கடுத்து இந்த கல்லே காங்கலை. நான் என்ன செய்ய, உள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப பழுதடைஞ்சிருக்கு. அன்னைக்கு உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்கா, மேலே இருந்து கல் டொப்புன்னு உழுது. அது மண்டையில் விழுந்து ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு இந்த நிலைமைனா பொதுமக்களுக்கு எந்த நிலைமை? என் பேர் மாரியப்பன். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் வட்டம் மடுத்துப்பட்டி கிராம நிர்வாக ஆஃபீஸுக்கு பழுதடைஞ்சு கிடப்பதனால் பல முறை சொல்லியாச்சு, பெரிய பெரிய அதிகாரிட்டையும் சொல்லியாச்சு, கேட்கல. எங்களை மாதிரி பொதுமக்கள் போயிருக்க நேரத்தில் கல் தலையில் விழுந்துட பார்த்துச்சு. ஒரு லேடிஸ் அம்மா விழுந்துட பார்த்து தள்ளி கையை பிடிச்சி இழுக்க போயிட்டு மண்டையில் விழுந்திருக்கோம். பல முறை சொல்லியும் கேட்கல. மழை பெஞ்சால் இந்த மழையை கூட தாங்காதுன்னு நினைக்கேன். அதுக்கு முன்னாடி யாருக்கும் உயிர் சேதம் நடக்க முன்னாடி நீங்கள் நடவடிக்கை எடுக்க மாதிரி தக்க தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். புது கட்டிடம் கட்டி கொடுங்க. அரசுக்கு தான் கட்டிடம் கட்டி கேட்க, யாருக்கும் ப்ரைவேட்டாக நாங்கள் கேட்கல. இப்போ முகாம் நடந்தது, முகாம்லையும் கூட மனு கொடுத்தாச்சு. ஆனால் இது வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கை இல்லை. பக்கத்தில் பஞ்சாயத்து ஆஃபீஸும் கட்டி சும்மா தான் போட்டிருக்கு. இல்லைனா பஞ்சாயத்து ஆஃபீஸில் ஒரு ரூம் ஒதுக்கி கொடுங்க, அதுவும் கொடுக்கல. இல்லைனா இந்த பில்டிங்கை கட்டுறது வரைக்கும் இந்த பஞ்சாயத்து ஆஃபீஸில் ஒரு ரூம் ஒதுக்கி கொடுத்தாலும் கூட மக்களுக்கும் நல்ல பயனுள்ளதாக இருக்கும்.